எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை தொடங்கிய முதலே நம்மளுக்கு கிரீன் சிக்னலா இருக்கு. ஆண்டவா, இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. இன்னைக்கு 169 பாயிண்ட் பிளஸ். அதுலயும் முக்கியமா இந்த நிப்டி ஐடி இண்டெக்ஸ் உதவி செய்ததனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய நிப்டி ஒரு டாப் பர்ஃபார்மரா இருக்கு. இந்த வேலையை அவன் முதல்லயே பண்ணிருக்கலாம். எத்தனை பேர்த்த பயமுறுத்திட்டு சிறிய அளவுல இன்னைக்கு ஏறி இருக்கு. நீங்க பாக்குறது நிப்டி ஐடி இண்டெக்ஸ். இதுக்கு முன்னாடி சரிவடைந்த பிறகு ஒவ்வொரு முறையும் எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னா, ஒரு முறை 12% இறங்கி இருக்கு, ஏறி இருக்கு. மறுபடியும் இன்னொரு முறை 13% ஏறி இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இருந்து அவன் பிக்கப் ஆகணும் அப்படின்னா அவன் அதே 13% ஏற வேண்டும் என்றால் இந்த ஐடி இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் மறுபடியும் இன்னொரு முறை 30,000க்கு பக்கத்துல வந்து தொடரும். செய்யுமா இல்லையா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அப்படி ஒருவேளை இது நடப்பதாக இருந்தால் இந்த நிப்டி ஐடி இண்டெக்ஸ் ஏறதுக்கு எத்தனையோ பங்குகள் உதவி செய்யணும். டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா அப்படின்னு கோஃபோர்ஜ்னு ஏகப்பட்ட பங்குகள் உதவி செஞ்சாதான் இந்த நிப்டி ஐடி இண்டெக்ஸ் பழையபடி இன்னொரு 13% பக்கம் ஏறி 30,000க்கு பக்கத்துல வரணும். சோ இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல ரிசல்ட் வர்றதுக்கு உள்ளேயாவது இந்த ஐடி பங்குகளை ஏதாவது ஏத்துறாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் இன்னைக்கு நிப்டி ஐடி பெரிய டாப் பர்ஃபார்மரா இருக்கிறதுனால இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல ஐடி பங்குகளும் இப்போ போக்கஸ்ல வந்திருக்கு. பெரிய வாலட்டிலிட்டியாக இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு. வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி, ஐயோ மாசம் ஒரு கிறுக்கன்ட்ட வருஷத்துக்கு ஒரு கிறுக்கன்கிட்ட மாட்டிக்கிறோமே அப்படின்ற மாதிரி பேங்க் பங்குகள் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய முதுகெலும்பு. அவனுங்க எல்லாம் மேல வந்துதான் நம்ம மார்க்கெட்டை தூக்கி விடணும். கடைசியில பார்த்தா ஏங்க நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? செமிகண்டக்டர் இருக்கா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இந்த பேங்க் பைனான்ஸ்ல வச்சுதான் நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம நிப்டிய. அப்படி இருக்கும்பொழுது பேங்குகள்ல அப்பப்ப ஏதாவது ஒரு பேட் நியூஸ் என்பது வந்துருது. இந்த முறை பேட் நியூஸ் வெளியே கொண்டு வந்தது யாருன்னா நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 4% இறங்கி இருக்கு. ஏன் இந்த 4% இறங்கி இருக்கு அப்படின்னா மிக முக்கியமான காரணம். ஏன் இன்னைக்கு பேங்க் ஆஃப் பரோடா 4% இறங்கி இருக்குன்னா, சனீஸ்வரன் எந்த ரூபத்துல வந்து நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு போகும்னு தெரியாது. அப்படித்தான் இந்த என்எம்சி ஹெல்த் அப்படின்ற ஷேர் ஒரு கம்பெனி அபுதாபில இருக்காங்க. இப்ப அந்த கம்பெனி திவாலாய் போச்சு. அந்த என்எம்சி ஹெல்த்துக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் வந்து கடன் கொடுத்திருக்காங்க. எப்படி கடன் கொடுத்திருக்காங்க? இந்த பேங்க் ஆஃப் பரோடா அபுதாபி பிரான்ச்ல இந்த என்எம்சி ஹெல்த் டிரான்சாக்ஷன் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, எங்கேயாவது ஒரு பணம் எங்கேயாவது கடன் கீது வாங்கணும்னா உடனே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் காமிச்சு இங்க பாருங்க நாங்க இவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்றோம், எங்களுக்கு ஏதாவது லோன் கொடுங்கன்னா நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த என்எம்சி ஹெல்த் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடன்களை மறைக்கும் விதமாக டிரான்சாக்ஷன் பண்றது. சும்மா இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்கன்னு ஒரு ஃப்ராடுலன்ட் டைப்பான டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியது. பண்ணிட்டு கடைசியில பார்த்தா அந்த டிரான்சாக்சனை நம்பி நிறைய பேர், இந்த பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் இல்ல எத்தனையோ பேர் கடன் கொடுத்திருக்காங்க. கடைசியில பார்த்தா அந்த கம்பெனி திவாலாய் போச்சு. இப்ப அந்த என்எம்சி ஹெல்த்துக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் அங்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல இருக்கிறவங்க என்ன வாதாடுறாங்க, நீங்க அதை கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே, அவன் ஏதோ ஒரு டம்மி டிரான்சாக்சன் பண்றான் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க தவறிட்டீங்க அப்படின்னு இவங்க மேல கேஸ் நடந்திருக்கு. சரி, எத்தனை நாளுக்கு தான் கேஸை இழுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு 5,700 கோடி பணத்தை கொடுத்து அந்த கேஸை செட்டில் பண்றாங்க. நீங்க கேட்கலாம், எவனோ பண்ண தப்புக்கு ஒரு பேங்கை பிடிச்சி இப்படி கேஸை போட்டு அவங்க கிட்ட 5,700 கோடி கறக்கிறது கரெக்டா அப்படின்னா, எனக்கே ஒரு முறை நடந்திருக்கு. துபாயில இருந்தப்ப என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எவனோ ஒருத்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். காலையில 7:30 மணிக்கு எனக்கு கால் பண்றாங்க பேங்க்ல இருந்து, இந்த டிரான்சாக்சன் நீங்க பண்ணீங்களா அப்படின்ட்டு. சத்தியமா கிடையாதுங்க அப்படின்னு. சரி, அப்போ உங்க பணம் திரும்பி வந்துருன்ட்டாங்க. எப்படா எவன் எப்படி பணத்தை எடுத்தா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க எனக்கே தெரியல, நானே தூங்கிக்கிட்டு இருந்தேன். சோ அப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க வெளிநாட்டு பேங்குகள், அந்த கோர்ட்டுகள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, பேங்குகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃப்ராடுலன்ஸ் ஏதாவது நடக்குதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க சிஸ்டம்ஸ் வச்சிருக்கணும். தே ஷுட் ஹேவ் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு சரி கடைசியில டீல முடிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி பாவம் 5,700 கோடி கொடுத்திருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. இதனாலதான் 4% என்பது இன்னைக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடா இறங்கி போச்சு. நண்பர்களே, இங்க பாருங்க, ஒரு சோகமான சூழ்நிலை சமயத்துல ரொம்ப சந்தோஷமான செய்தி.
டிவிஎஸ் மோட்டார் மிகவும் அதிரடியாக சில செய்திகளை வெளியிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், இந்த செய்யாத குற்றத்துக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது இதே மாதிரிதான் ஒரு 590 கோடி அவங்க ஊழியர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இது என்னாச்சுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட அதுக்கப்புறம் பெருசா ஏறல. ஸோ இந்த நியூஸ் வந்தப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆக்சுவலா எத்தனை பர்சன்டேஜ் கீழே விழுந்திருக்கான்னா 30% கீழே விழுந்துட்டு அந்த 30% ரெக்கவரி பண்ணியிருக்கான். அந்த நியூஸ் மறையறதுக்கு ஆல்மோஸ்ட் 4 மாதங்கள் முடிஞ்சிருக்கு. 4 மாதங்கள் முடிஞ்சுதான் அவன் எந்த ரேட் இருந்தானோ அந்த ரேட் வந்திருக்கான். அதுக்கு இடையில 30% இறங்கி ஏறி இருக்கான். அப்ப இந்த பேங்க் ஆஃப் பரோடா இன்னைக்கு 4% இறங்கி இருக்கு. ஒருவேளை இதே மாதிரி ஒரு கெட்ட சம்பவம் அந்த பங்குக்கு நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு நியூஸ் வந்த நாள்ல இருந்து 30% இறங்குச்சுன்னா அது போன 2025ல என்ன லோ இருந்ததோ அந்த லோவை காட்டுகிறது. அப்ப அங்க போயிட்டு திரும்பி வர்றானோ அப்படின்னு இப்பவே பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் கணக்கு போட்டு பார்ப்பாங்க. எதா இருந்தாலும் உடனே எப்படி தெரியும்? 4 மாசம் கழிச்சுதான் தெரியும். சோ இது ஒரு முக்கிய தகவல். ஆனா அவங்களுக்கு 590 கோடி, இவங்க பக்கத்துல இன்னொரு ஜீரோ போட்டு 5700 கோடி. ஓகே, இப்ப டிவிஎஸ் மோட்டார்னுடைய தகவல் பார்ப்போம். இந்த டிவிஎஸ் மோட்டார் அப்படின்ற ஷேர் பிரைஸ் ஆல்ரெடி உச்சத்துக்கு பக்கத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோட்டார் கம்பெனி. இந்த சமயத்துல இவங்க என்ன ஒரு தகவல் கொடுத்திருக்காங்கன்னா, நாங்க கலிஸ்டோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்றோம் அப்படின்றாங்க. எங்க? இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஜகர்த்தால நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல். இன்னொரு நியூஸ் கேட்டீங்கன்னா அப்படியே ஆடி போயிருவீங்க. அவங்க வந்து ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி சேல்ஸ் அப்படின்றாங்க. அப்ப இந்த ஆட்டோ செக்டருக்கெல்லாம் என்னைக்கு தான் பாயாசம்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு சேல்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. சோ இந்த டிவிஎஸ் மோட்டார் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம கம்பெனி இப்படி ஒரு பெரிய பெரிய நியூஸ்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. நண்பர்களே, மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, ரிசல்ட் வரட்டும், காத்திருக்கிறோம், பெரிய அளவுல லாபம் கிடைக்குன்னு நிறைய பேர் Q1 ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் ஒரு -10% லாஸ், -15% லாஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து திடீர்னு அக்கௌண்ட் பிளஸ்லயோ அல்லது லாபத்துல பயங்கரமா வரக்கோ கூட வாய்ப்பு இருக்கிறது நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்திருக்கேன், நிறைய பங்குகள்ல பார்த்திருக்கேன். ஆனா அதுக்குன்னு 30% லாஸ், 50% லாஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி ரிசல்ட் வரட்டும் காத்திருக்கிறோம், இந்த Q1 ரிசல்ட் சீசன் என்ன ஒரு மாசத்துக்கு இருக்க போகுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காது. சோ எதிர்பார்ப்புகள் வந்து அதுக்குன்னு ரொம்ப ஓவரா வச்சுக்க கூடாது அப்படின்றது ஒரு கருத்து. ஏன்னா பெரும்பாலும் மொத்த பொட்டன்ஷியலே ஏறதோ இறங்குறதோ ஒரு 10-20% தான் இந்த மாதிரி ரிசல்ட் சீசன் சமயத்துல வரும். அந்த சமயத்துல எங்காவது ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி 40-50% மைனஸ்ல இருக்கும்போது அந்த 40-50% இந்த ஒரே Q1ல ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல ரெக்கவரி ஆகுமான்னா நான் அந்த மாதிரி அதிகமா பார்த்தது கிடையாது. ஏதோ போர்ட்போலியோல ஒரு 10-15% மைனஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல லாபத்துக்கு திரும்புமா அப்படின்னு பாக்குறதா ஒரு நிதர்சனமான ஒரு கருத்தா இருக்கும் அப்படின்றதா என்னுடைய அபிப்பிராயம். சோ இந்த ரிசல்ட் சீசன்ல ஏகப்பட்ட வாலட்டிலிட்டியான பங்குகள் இருக்கு. GRSC அப்படின்ற டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாம் ரொம்ப வாலட்டிலிட்டியான கம்பெனி. அது சமீபத்துல தொடர்ந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். இனி அது என்ன ஆகும்? அதே மாதிரி டைட்டன் அப்படின்ற ஷேருமே சமீபத்துல லோ பிரைஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தான். பல பேர் வந்து என்னடா இவன் லோ பிரைஸ்ல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பல பேர் நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமீபத்துல தன்னுடைய பழைய உச்சிக்கு இந்த டைட்டன் வந்திருக்கு. தங்க விலையினுடைய மாற்றத்தினால இது தொடர்ந்து புதிய உச்சங்கள் போக போகிறதா அல்லது பழைய லோக்கு இது வரப்போகுதா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை இந்த டைட்டன் அப்படின்ற ஷேர் ஏற்படுத்தியிருக்கு. இது போக வந்து பவர் ஸ்டாக்ல NHPC அப்படின்ற ஷேர், அதே மாதிரி பிகாட்லி அக்ரோ அப்படின்ற ஷேர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களும் மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காங்க. இனி இங்கிருந்து தொடர்ந்து ஏற போறாங்களா அல்லது பழைய லோக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்க போறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த பிகாட்லி அக்ரோ பங்கு அப்படின்றதெல்லாம் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்ப இவன் டபக்குன்னு இது தன்னுடைய பழைய ஹைக்கு வர போறானா பழைய லோக்கு வர போறானா அப்படின்ற ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது இருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, இந்த டால்ப்ரோஸ் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதுல என்ன ஒரு செய்தினா, இந்த ஷேர் ஏற்கனவே ஒரு முறை தன்னுடைய பழைய ஹையை தாண்டிய பிறகு 80 ரூபாயிலிருந்து 320 ரூபாய் போனான். அப்புறம் மறுபடியும் அந்த ஹையை தாண்டிய பிறகு மேல் நோக்கி ஏற முடியாம ஒரு பயத்துல கீழே விழுந்துட்டான்.
இப்ப மறுபடியும் அந்த பழைய ஹைய தாண்டி இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில நடந்த மாதிரி நடக்க போகுதா, அல்லது பயப்பட்டு போன வருஷம் எல்லாம் பயந்துட்டு ஹைய தாண்ட முடியாம கீழே விழுந்துட்டான், அது மாதிரி நடக்க போகுதா அப்படின்றது தெரியல. ஆனா மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்த டால்ப்ரோஸ் ஆட்டோமேட்டிவ் என்பவங்க இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்னு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. யாரோட ஜாயிண்ட் வெஞ்சர்னா லோகம் கிளீன் டெக் அப்படின்ற ஒரு பங்கு. சோ புதிய உச்சத்தை தொடர்ந்து பிடிக்குமா அல்லது மறுபடியும் பயத்துல போன வருஷம் மாதிரி கீழே விழுந்துருமா அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த மாதிரி சமயத்துல பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற கான்செப்டுகளை உபயோகப்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்தினா நாக் பேக்கேஜிங் அப்படின்றது தற்போதைக்கு ஓபன்ல இருக்கு 3ஆம் தேதி வரைக்கும். இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சுமாரான ஒரு 15 to 17% என்பது தற்போதைக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. லிஸ்டிங் வந்து அந்த மாதிரி பிரீமியத்துல வந்து லிஸ்டிங் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல. எப்பா முதல்ல நீங்க மேல வாங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த என்பிசி ஷேர் இந்த குவார்டர்ல கிட்டத்தட்ட 955 கோடிக்கு நாங்க ஆர்டர் வெளியே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த என்பிசிசி அப்படின்றது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த குவார்டர்லி ஒன் ரிசல்ட்ஸ்ல தன்னுடைய பழைய ஹைய மீட் எடுக்குதா அல்லது பழைய லோக்கு போய் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மேல ஏறாம இருக்கக்கூடிய இன்னொரு பங்கு கிராம்ப்டன் கிரீவ்ஸ், அவங்களுக்கு வந்து தற்போது ஒரு சோலார் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். சோ கீழே விழுந்து கிடக்கிறது ஐடி ஷேர்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பேர் எதுவும் ஐடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் லாஸ்ட்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கூட எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்றது ஒண்ணு, அதுவும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. சோ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல அவங்க எப்படி ரிசல்ட் கொடுத்து மேல வான வேடிக்கை காட்டுறாங்களா இல்ல புஷ்வானமா அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே நிப்டிக்கு இனி பேட் நியூஸே கிடையாது. Q1 ரிசல்ட் சீசன்ல இருக்கும். பேங்கிங் செக்டரும் ஐடி செக்டரும் ஹெல்ப் பண்ணா 25,000 ஈஸி தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல மார்க்கெட்ல என்ன சொல்றாங்க, நீங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நீங்க தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருங்க, டைம் கொடுங்க அந்த பணம் வளர்ந்து வர்றதுக்கு அப்படின்றாங்க. தலைவா நாங்க அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து நாங்களும் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கோம். அவனை என்னடான்னா கீழே வாங்கிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கானுங்க, இன்னும் பெரிய அளவுல பணம் என்பது கொடுக்கல. சோ நாங்க எங்க வேலையை நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், முதலீடு என்பது நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போதைக்கு நீங்க இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல லாக் ஆனதுல பாதியை வெளியேற்றி விட்டீங்கன்னா கூட போதும் தான். நண்பர்களே இவ்வளவு நேரம் சிறிய சிறிய பங்குகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெரிய ஜாம்பவான்கள் L&T, HDFC பேங்க், ரிலையன்ஸ் ஷேர்களை பார்க்கும் பொழுது எப்படின்னே தெரியல கண்ணுல மண்ணை தூவிக்கிட்டு இந்த HDFC பேங்க் தன்னுடைய லோல இருந்து 11% ஏறி வந்திருக்கான். சரி இந்த ஷேர் சரிவடைந்து வந்து கொண்டிருக்கிறது, கீழே இன்னொரு நல்ல ஒரு லோ பிரைஸ் ஒரு 600 ரூபா 650 ரூபா வரும் பொழுது ஏதாவது ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிம்பிளிக்கு பிஆர்பி அப்படின்ற மாதிரி எப்படி ஏறினானே தெரியல, சமீபத்தில் எடுத்து பார்த்தா 11% என்பது ஏறி இருக்கான். சோ ஏறாம இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் ரிலையன்ஸ் அப்படின்றது ஒருவேளை 11% பக்கம் ஏறிச்சுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்டை எவ்வளவோ அழகா மேல இழுத்துட்டு வரலாம். அதே மாதிரி L&T ஷேர் அவனுக்கெல்லாம் வாலட்டிலிட்டினா என்னன்னே தெரியாது, ரொம்ப சுமாராக தான் மெதுவா ஏறி இறங்கிக்கிட்டு இருப்பான். திடீர்னு இந்த வார் வந்ததுல இருந்து அவங்களுக்கு அதிகமான பிசினஸ் வந்து மிடில் ஈஸ்ட்லயும் இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால திடீர்னு பெருசா சரிவடைஞ்சா அப்புறம் வார் முடியுதுன்னு சொன்னோடனே பெருசா ஏறினா அப்புறம் மறுபடியும் இறங்கினா ட்ரம்ப் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஆடிக்கொண்டிருந்த L&T அப்படின்ற பங்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய பங்கு. அவனு இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல பிக்கப் ஆனன்னு வச்சுங்களேன், நம்ம மார்க்கெட்டை எங்கேயோ இழுத்துட்டு போயிடுவாங்க. செய்வாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இந்த HDFC பேங்க் செஞ்சுட்டான் பாத்தீங்களா நண்பர்களே, 11% தன்னுடைய லோல இருந்து ஏறி வந்து விட்டது. நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா ஏதாவது ஆவரேஜ் செய்யலாமான்னு நினைச்சவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டான். அதே மாதிரி நண்பர்களே இந்த மெட்டல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா, அது ஒரு சைக்கிளிக்கலா தான் இருக்கும். மறுபடியும் வழக்கம் போல போய் புதைகுழியில மாட்டிக்கிச்சு, மறுபடியும் எப்ப மீண்டும் மேல வரும் தெரியல. சமீபத்துல இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஷேர் இந்த வருஷத்துல ஒரு முறை லோல இருந்து ஆல்மோஸ்ட் 40% உங்களால் நம்ப முடியுதா? இப்ப வேதாந்தால பல்வேறு பங்குகள் மெட்டல் செக்டர் வந்து பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் இறங்கி மேல போயிட்டு இருக்கான். அது டிமெர்ஜர் எஃபெக்ட்ல போய்கிட்டு இருக்கு, அது ஏதோ ஒரு கான்செப்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் போன்ற மெட்டல் கம்பெனி எல்லாம் சமீபத்தில் இறங்கி கிடக்குறான். இதுக்கு காரணம் வந்து US டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது அப்படின்றதுனாலதான்.
அது ஸ்ட்ரென்தன் ஆகுதுனாவே பல கமாடிட்டிஸ்க்கு வந்து கும்பாதான் ஆகுது. ஸோ அப்ப ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து மறுபடியும் ஒரு புதைகுழியில மாட்டி கொண்டது போல மார்ச் மந்த்ல என்ன பிரைஸ் லோ பிரைஸ் இருந்ததோ அங்க வந்து விழுந்திருக்கான். மறுபடியும் யூஎஸ் டாலர் ஏதாவது ஒரு வீழ்ச்சி அடைகிறது அல்லது திடீர்னு எங்காவது ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, குண்டு மறுபடியும் வீசிக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் வராதான்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு 3 months லோ பிரைஸ்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்பது வந்து விழுந்துள்ளது. அதே மாதிரி சமீபத்திய 3 months லோ பிரைஸ் அப்படின்னு வந்து விழுந்ததுல இந்த விக்ரம் சோலார் அப்படின்ற ஒரு பங்கும் உண்டு. ஆக்சுவலா சோலார் கம்பெனிகள்ல நியூஸ் இருந்தது, அதை வச்சுக்கிட்டு பல்வேறு கம்பெனிகள் கீழ இருந்து மேல வந்தான். இவனுமே ஒரு சிறிய அளவுல வந்திருக்கான். அந்த வார் நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சோலார் மாடுல்ஸ் செல்ஸ் ரிலேட்டடாவெல்லாம் சைனால இருந்து அதிகமா ப்ரொக்யூர் பண்ணக்கூடாது, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறத பாருங்கன்னா செய்திகள் வந்தது. ஸோ நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர் தான். ஆனாலும் 6 month லோல போய் பாவம் இந்த விக்ரம் சோலார் என்பது விழுந்துச்சு. ஸோ எப்படி இந்த ஹிந்து ஜிங்க் போன்ற மெட்டல் கம்பெனிகள் கீழே வந்து விழுந்ததோ அதே மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செக்டர் வந்து சோலார் செக்டர். அந்த செக்டரை சார்ந்த இந்த விக்ரம் சோலார் அப்படின்ற பங்கு 3 months லோல வந்து விழுந்திருக்கு. இனி இந்த ஷேர்கள்லாம் தொடர்ந்து கீழே இறங்குமா அல்லது ஏதாவது ரெக்கவரி ஆகுமா என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஸோ இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல இது போன்ற பங்குகளுக்கு நல்ல வாழ்க்கை ஆரம்பமாகுமா அல்லது இன்னும் கீழே இறங்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, வேறு என்ன செய்திகள்னா இந்த ரயில்வே துறையில பல பங்குகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதும் அவங்க டெலிவரி பண்றதும் இப்படியாக நியூஸ்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா எவனாவது சில பேரோ அல்லது சில நியூஸ்களுக்கு தான் அந்த கம்பெனிகள் திடீர்னு பெருசா ரியாக்ட் ஆகி 10-15% ஏறக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த ரயில் டெலுக்கு சமீபத்தில் இப்போ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டே கன்ஃபியூஸ் ஆயிருது. ஏன்னா சில ரயில்வே கம்பெனிகளுக்கு ஆர்டர் கிடைச்சதுன்னா ஏத்தி விடுறாங்க, சில ரயில்வே கம்பெனில ஆர்டர் கிடைச்சாலும் கிணத்துல கோட்ட கல்லு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எது எப்படியோ ரயில் டெல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் இன்றைய தகவல். ஸோ இந்த தற்போதைக்கு இந்த ரயில் டெல் அப்படின்ற ஒரு பங்கு மிக முக்கியமான சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. கீழே குமிஞ்சு பார்த்தாலும் ஒரு 50-60 ரூபா தள்ளி இருக்கான். சமீபத்திய ஹை எடுத்து பார்த்தாலும் 50-60 ரூபா மேல இருக்கான். ஸோ இந்த குவார்டர்லி 1 ரிசல்ட் சீசன் முடியறதுக்குள்ள இது ஏதாவது செய்யுமா நண்பர்களே? அடுத்து இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த லென்ஸ்கார்ட்ன்ற பங்கெல்லாம் சும்மா நியூஸ்லினாவே அவன் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, இந்த மாதிரி நாங்க அமால்கமேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது 2 கம்பெனிகள் டீல்ஸ்கார்ட் ஆன்லைன் சர்வீசஸையும் லென்ஸ்கார்ட் ஹைடெக் பிரைவேட் லிமிடெடையும் ரெண்டையும் தன்னுடனே ஐக்கியமாக்கி கொள்கிறது, அமால்கமேஷன் பண்ணுகிறது. ஸோ ஏற்கனவே வாலட்டிலிட்டியாக இறங்குவதும் ஏறுவதுமாக இருக்கக்கூடிய இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற பங்கு இனி அடுத்தடுத்த தன்னுடைய மூவ்மெண்ட்டுகளை இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல இது போன்ற அமால்கமேஷன் போன்ற முக்கியமான தகவல்கள் வரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கணும். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஷேர், இந்த வருண் பிவரேஜஸ்மே அடங்க மாட்டாது. அதுவும் வந்து அடிக்கடி இறங்கி ஏறி ஏதாவது ஒரு வேலையை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. சமீபத்திய லோல இருந்து அவனும் 43% இருக்கான். பாக்குறதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னடா ஒரே வேலையில சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும். கடைசியில பார்த்தா அதிரடியாக 2025ல இதே மாதிரிதான் லோன்ல இருந்து 35% ஏறினா, இப்ப 2026ல லோன்ல இருந்து 44% ஏறி இருக்கான். சோ அது வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சப்சிடரி கூட இன்னொரு பங்கு மெர்ஜர் ஆகுது. சோ பேவ்கோ அப்படின்றது இவங்களுடைய சப்சிடரி, அது கூட இந்த டீசா என்பது மெர்ஜர் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் இருக்காங்க. சோ இது போன்ற லென்ஸ்கார்ட் ஆகட்டும், வருண் பிவரேஜஸ் ஆகட்டும் ஆல்ரெடி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள். இந்த சமயத்துல இந்த மெர்ஜர் அமால்கமேஷன் போன்ற செய்திகள் வந்திருக்கிறதுனால அடுத்தடுத்து சில நாட்கள்ல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? எல்லாத்தையும் விட பெரிய நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஒரு நியூஸ். வெறும் 590 கோடி லாஸுக்கே அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 40% இறங்கி 40% ஏறினா. எல்லாம் ஒரே நாள்லயே நடந்தது. அது 4 மாசம் கூடி நடந்தது. இனி இந்த பேங்க் ஆஃப் பரோடா என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின் ஷேர் வச்சிருக்கிறவங்க ஆல்ரெடி சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்க போகுது. அந்த டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 31 ஜூலை அப்படின்ற அறிவிப்பு. டேய், எல்லாம் பால் பாயாசமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்க எங்களுக்கு கஞ்சிக்கே வழி இல்லை அப்படின்ற மாதிரி பல்வேறு ஐடி ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஐடி ஷேர் தான் நம்மளுடைய மார்க்கெட்டையே தூக்கி நிறுத்திருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.